வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு கவனிங்க. ஒவ்வொரு வீடியோ சென்ற வீடியோ தொடர்ச்சி தான். ஜோதிடர்களால் பிரச்சனைக்குள்ளாகும் ஜோதிடம், ஜோதிடம் ஏன் ஜோதிடர்களால் சீரழிகிறதுன்னு போகிறேன். அடுத்து செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் திருமணத்திற்கு எங்கே சொல்கிறாங்க? இப்போ ஒரு லக்னத்துக்கு வச்சுக்கிங்க. 2, 4, 7, 8, 12 இங்கே இருந்தால் தான் செவ்வாய் தோஷம். வேற எங்கே இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. முன்ன இது எப்படி தான் நீங்கள் தோஷம் சொல்றீங்கன்னு தெரியல. செவ்வாய் என்பவன் வேகம், வீரியம், முரடன், அடிதடி, வெட்டுக்குத்து, சண்டை சச்சரவு, நெருப்பு, ஆயுதம், ரத்தம், மின்சாரம், சிகப்பு வண்ணம், பஞ்சாயத்து, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கோபக்காரன், முன் யோசனை இல்லாதவன், இரத்த வெறி பிடித்தவன், கொலைகாரன், காவல்துறை, இராணுவம், குத்துச்சண்டை, அதிவேகம், இதெல்லாம் செவ்வாய். இது அவன் பிறவி குணம். எங்கே எந்த ராசிகளில் இருந்தாலும் இந்த குணம் வெளிப்படும். 12 ராசிகளிலும் செவ்வாய் இருந்தால் இந்த செவ்வாயின் குணம் வெளிப்பட்டே தீரும். நீங்கள் எப்படி இங்கே இருந்தால்தான் தோஷம் என்று சொல்கிறீர்கள்? எப்படி சொல்றீங்க? 12 ராசிகளிலும் இருந்தால் இந்த செவ்வாயின் குணம் இப்படித்தான் வெளிப்படும். செவ்வாய் குணத்தை மாற்றவே முடியாது. முரட்டுத்தனத்தை மாற்ற முடியாது, வேகத்தை மாற்ற முடியாது, வீரியத்தை மாற்ற முடியாது, கோபத்தை மாற்ற முடியாது, ஆத்திரத்தை மாற்ற முடியாது, அவசரத்தை மாற்ற முடியாது. நல்லா கவனிங்க. சட்டுன்னு குதித்து எழுகிறத மாற்ற முடியாது, அடிக்கிறத மாற்ற முடியாது. அடிப்பது செவ்வாய் அடிச்சுப்போம் பட்டுன முரண கோபக்காரன். இது இந்த செவ்வாய் தோஷம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அந்த பொய்யே. இவன் எங்கே இருந்தாலும் தோஷத்தை ஏற்படுத்துவான். இந்த இடத்துல இருந்தால்தான் தோஷம் என்பது அல்ல. 12 ராசிகளிலும் செவ்வாய் இருந்தால் தோஷம். ஏங்க, செவ்வாய் அவன் பிரச்சனைக்குரியவங்க. அவன் எங்க இருந்தாலும் தோஷம் தான். லக்னத்துல இருந்தாலும் தோஷம் தான், 2ல இருந்தாலும் தோஷம் தான், 3ல இருந்தாலும் தோஷம் தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? 2, 4, 7, 8, 12 இருந்தால் தான் செவ்வாய் தோஷம் என்ற கதையை கட்டுறது ஏற்றுக்க முடியாதுங்க. நல்லா கவனிங்க. இது கதையை கட்டி மக்களை முட்டாளாக்கி மக்களை மடையனாக்கி எதெல்லாம் சொல்லக்கூடாதோ தோஷம் தோஷம் என்று சொல்லி அவனை பயமுறுத்தி, ஏங்க
இங்க மேசத்துல செவ்வாய்ங்க, சரராசி முரடுங்க. யார் எவருன்னு பார்க்க மாட்டான். கோவம் அப்படி வருங்க, கோவப்படுவான், ஆத்திரப்படுவான், வேகம் இருக்கும், முன் யோசனை இல்லாத மாட்டான். ரிஷபத்தில் அப்படி அல்ல. ரிஷபத்தில் இருக்கும் பொழுது கோபம் உண்டு, வேகம் உண்டு. ஆனா அழகை இந்த செவ்வாய் ரசிக்க மாட்டானா? ஆனா கோபக்காரன் தான் அழகை ரசிப்பான். கோபக்காரன் அறிவை ரசிப்பான், கோபக்காரன் அன்பை ரசிப்பான், கோபக்காரன் அதிகாரத்தை ரசிக்க கூட மாட்டானா? கோபக்காரன் அதே சமயத்தில் கலைகளையும் ஆர்ட்ஸ் அதாவது நுணுக்கமான செய்யக்கூடிய இந்த செவ்வாய் செய்ய மாட்டானா? அழகான பொருட்களை செவ்வாய் பயன்படுத்த மாட்டானா? இந்த செவ்வாய் நல்லா கவனிக்கணும், துரித நடவடிக்கைகளுக்கு செவ்வாய் பயன்படுத்த மாட்டானா? மறைந்திருந்து தாக்கக்கூடிய, மறைந்திருந்து போர் புரியக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் மூர்க்கத்தனமா செய்ய மாட்டானா? ஒழுக்கத்தை கோபமா பயன்படுத்த மாட்டானா? குரு வீட்டில் ஒழுக்கமா இருக்கணும், நீ வெளிப்படையா பேசணும், கோபத்தை பயன்படுத்த மாட்டானா? உழைப்பை மூர்க்கத்தனமா செய்ய மாட்டானா? கோபம் எல்லா இடத்துல இருக்கும். உழைப்பில் கோபம் இருக்கும், லாபத்தில் கோபம் இருக்கும். அதே மட்டும் இங்க பாருங்க, மீனத்துல இந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல கோபம் வெளிப்படையா இருக்கிற செவ்வாய்க்கு எங்கு இருந்தாலும் தோஷம். நீங்கள் குறிப்பிட்ட இடத்தில் இங்கே தான் இருந்தால் தான் தோஷம் என்றது பொய். எல்லா இடத்துலையும் தோஷம் தான் தருவான். தோஷம் அவன் கோபம் நல்லதுக்கா கெட்டதுக்கா? இதுங்க செவ்வாயின் கோபம், செவ்வாயின் செயல்கள் நல்லதை நோக்கி பயன்படுமா கெட்டதை நோக்கி பயன்படுமா அப்படிங்கிறது இங்க பிரச்சனை. நல்லவர்களோடு சேரும் பொழுது அந்த கோபம் நல்ல விளைவுகளுக்கு பயன்படுகிறது. தீயவர்களோடு சேரும் பொழுது அந்த கோபம் தீய விளைவுகளுக்கு பயன்படுகிறது. அந்த முரட்டுத்தனம் தீய விளைவுகளுக்கு பயன்படுகிறது. ஆளுமை தீய விளைவுகளுக்கு பயன்படுகிறது. முன் யோசனை இல்லாத தீய விளைவுகளுக்கு, தீயவர்களோடு சேரும் பொழுது தீய விளைவுகளுக்கு பயன்படுகிறது. இது நம்ம இதை யோசிக்கணும். அப்படின்னு ஒன்று கிடையாது. செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. இது எங்க இருந்தாலும் தோஷம் தாங்க. எங்க கோபக்காரன் எங்க இருந்தா என்னங்க, முரடை எங்க இருந்தா என்னங்க, ஆத்திரக்காரன் எங்க இருந்தா என்னங்க, அவசரக்காரன் எங்க இருந்தா என்னங்க, முன் யோசனை இல்லாதவன் எங்க இருந்தா என்னங்க, பின்வழியில பற்றி சிந்திக்க முடியாத என்னங்க, அடிப்பாங்க, அடிச்சு விடுவாங்க. அவனுக்கு எதுக்கெல்லாம் தெரியாதுங்க, பட்டுன்னு அடிச்சு விடுவாங்க. செவ்வா அவன் எங்க இருந்தாலும் தாங்க செய்ய போறான். நீங்க என்ன சொல்றீங்க, திருமண பொறுத்தவங்க இங்கே இருந்தால் தோஷம், இங்கே இருந்தால் தோஷம், இங்கே இருந்தால் தோஷம், இங்கே இருந்தால் தோஷம், 2, 4, 7, 8 இதெல்லாம் சும்மா. எங்க இருந்தாலும் தோஷம். குணம், எந்த குணம் செவ்வாய்க்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? என்ன குணம்? இதுதான் இங்க பிரச்சனை. குணத்தை மாற்ற முடியாது, அடிப்படையை உடைக்க முடியாது. குணம்தான் பிரதானம். இந்த குணத்தை இவன் மாற்ற, கோபக்காரனை நல்லவனாக ஆக முடியுமா? யோசிங்க. இது எங்க இருந்தாலும் தோஷம் தான். கவனிச்சு செயல்படுங்க, கவனம் பண்ணுங்க, செயல்படுங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இந்த பேர் ஏமாறாதீங்க. கோபக்காரன் இயல்பை மாற்ற முடியுமா? முரடன் இயல்பை மாற்ற முடியுமா? ரத்த வெறி பிடித்தவன் இயல்பை மாற்ற முடியுமா? இதெல்லாம் யோசனை பண்ணீங்க. இயல்புகள் இயல்புகளே. எங்கே இருக்கிறான், யார் வீட்டில் இருக்கிறான், கோபம் எதன் அடிப்படையில் வருகிறது, இதை கவனிச்சாதான் ஜோதிடம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம். செவ்வாய் தோஷம்லாம் பொய்யுங்க. இந்த இடத்துல இங்க இருக்குது, இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அப்படிலாம் நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.